மிதுன ராசிக்காரர்களே, இந்த வீடியோ உங்களுக்கே தற்செயலா வந்ததுன்னு நினைக்காதீங்க. இப்போ இந்த மிதுன ராசி பலன் பார்க்குறீங்கன்னா அதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்கு. சமீப காலமா மனசுல ஏதோ ஒரு குழப்பம் அல்லது எப்போ நல்ல மாற்றம் வரும் அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தால் அந்த கேள்விக்கான பதிலை தேடி தான் இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. மிதுன ராசிக்காரர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. துணிச்சலும் வேகமும் உங்களோட இயல்பு. ஆனால் அந்த வேகத்துக்கு சரியான வழிகாட்டுதல் கிடைக்கிறப்போ வாழ்க்கையே மாறுங்க. இந்த உலகத்தில் நம்ம எத்தனை முயற்சி செய்தாலும் எந்த ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பித்தாலும் நம்மை காத்து வழி நடத்துகிற ஒரு சக்தி இருக்குன்னு நம்புறீங்களா? அதுதான் நம்மளுடைய குலதெய்வம். மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பல தடவை தெரியாமலே தடைகள் உடைந்திருக்கலாம். கடைசி நிமிஷத்தில் வழி திறந்திருக்கலாம். அதற்கு பின்னால குலதெய்வ அருளே காரணமாய் இருக்கு. இந்த மிதுன ராசி பலன்கள் உங்களுக்கு பலன் தரணும்னு நினைச்சா இந்த கணமே ஒரு சின்ன விஷயம் செய்யுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய குலதெய்வத்துடைய பெயரை எழுதுங்க. தெரியாதவங்க எனக்கு என் குலதெய்வம் தெரியாதுன்னு எழுதினாலும் போதுங்க, மனசார எழுதுங்க. அந்த நம்பிக்கை தான் இந்த வீடியோவின் சக்தி. உங்கள் குலதெய்வத்தை மனசில் நினச்சிட்டு இப்போ இன்றைய மிதுன ராசி பலன்களுக்குள்ள நுழையலாம் வாங்க. மிதுன ராசி நேயர்களே, இனி வரக்கூடிய நாட்களில் உண்மையில் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது தெரியுமா? இனி வரக்கூடிய நாட்கள் முழுவதும் உங்கள் வீட்டு வாசலில் மகிழ்ச்சி, பணம் மற்றும் புதிய வாய்ப்புகளின் திருவிழாவே நடக்கப் போகிறது. புதிய வாய்ப்புகள், புதிய சாதனைகள் உங்களை தேடி ஓடி வரும். ஆனால் இவ்வளவு கவனமாக நான் ஏன் இருக்க சொல்கிறேன் என்றால் உங்களுக்கு நிறைய தடங்கல்களும் அவமானங்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. சிரிக்கும் முகங்கள் எல்லாம் சொந்த முகங்கள் அல்ல. இன்றைய வீடியோவில் இனி வரக்கூடிய நாட்களுக்கான ஒரு மகா கணிப்பை தான் நாம் பார்க்க போகிறோம். ஏனெனில் 5 பெரிய கிரகங்கள் இந்த காலகட்டத்தில் தங்களின் மகா பெயர்ச்சியை மேற்கொள்ள போகின்றன. அதனால் உங்கள் வாழ்க்கையில் என்ன தாக்கம் ஏற்படும், அந்த தாக்கம் சுபமாக இருக்குமா அல்லது அசுபமாக இருக்குமா என்று ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு தெரிய வரப்போகிறது. ஏனெனில் எப்போதுமே ஒரு புதிய மாதம் தொடங்கும் போது மனதில் ஒரு புதிய உற்சாகம் பிறக்கும். நாம் ஏதேனும் புதியதாக சாதித்து காட்டுவோம், பெரியதாக செய்வோம் என்று தோன்றும். ஆனால் அதே நேரத்தில் மனதில் ஒரு பயமும் இருக்கும். கடந்த கால துயரங்களை இதிலும் நீடிக்குமோ, அதே போராட்டங்கள் தொடருமோ என்று குழப்பம் இருக்கும். இன்றைய வீடியோவில் உங்களுக்கு மகிழ்ச்சியான நேரம் தொடங்க போகிறதா அல்லது அதே போராட்டங்கள் நீடிக்க போகிறதா என்பதை ஒவ்வொன்றாக விரிவாக கூறப்போகிறேன். இந்த வீடியோவை இறுதி வரை பார்ப்பவர்களின் மனதில் இருக்கும் அனைத்து குழப்பங்களும் நீங்கிவிடும். நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்று ஒவ்வொரு விஷயமும் தெரிய வரும். இதன் மூலம் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் கனவுகளை நனவாக்கும் காலகட்டமாகவும் பல ஆண்டுகளாக ஆசைகளை நிறைவேற்றும் மாதமாகவும் அமையப் போகிறது. ஆனால் உங்களின் ஒரு சிறிய தவறு எல்லாவற்றையும் கெடுத்துவிடலாம். இந்த வீடியோவின் இறுதியில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான பரிகாரத்தையும் நான் வழங்கி இருக்கிறேன். அதன் பிறகு உங்கள் அதிர்ஷ்டம் எப்படி மாறும் என்றால் மற்றவர்கள் உங்களை வியந்து பார்ப்பார்கள், உங்களுடன் பேசுவதற்கே ஏங்குவார்கள். வீடியோவை இறுதி வரை பார்த்தால் மட்டுமே ஒவ்வொரு விஷயமும் தெளிவாக புரியும். ஒருவேளை நீங்கள் வீடியோவை அலட்சியப்படுத்தி பாதியிலேயே விட்டுவிட்டால் உங்களுக்கு பெரிய வருத்தம் ஏற்படும். என் கையில் எல்லாம் கிடைக்கவிருந்த நேரத்தில் நான் எவ்வளவு பெரிய தவறு செய்துவிட்டேன் என்று தோன்றும். எனவே வீடியோவை இறுதி வரை பாருங்கள். நீங்கள் உங்கள் ஜாதகத்தை கணிக்க விரும்பினால், உங்கள் ஜாதகத்தை ஆழமாகவும் துல்லியமாகவும் ஆய்வு செய்து பிரச்சனைகளுக்கு தீர்வு காண விரும்பினால் உடனே நீங்கள் ஜோதிடரை அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் நேராக பார்த்து உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து பலன்களை பெற்றுக்கொள்ளலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்து விடாதீர்கள். ஏனெனில் உங்கள் ராசி குறித்த பல முக்கிய வீடியோக்கள் வரவிருக்கின்றன. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நடக்க போகும் ஒரு பெரிய அதிரடி மாற்றம் என்ன, அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஜூன் 2ஆம் தேதி என்ன இருக்குன்னா, குரு பகவான் கடக ராசிக்கு பயிற்சி ஆயிட்டாருங்க. 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு பகவான் தனது உச்ச ராசியான கடக ராசிக்கு செல்வது இப்போதுதான் நடக்கிறது. இதனால் ஏற்படும் சுப மற்றும் அசுப பலன்களை பற்றி வீடியோவில் அடுத்து பார்ப்போம். ஆனால் 12 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைத்துள்ள இந்த வாய்ப்பை கைவிட்டு விடாதீர்கள். ஏனெனில் தேவகுரு பிரகஸ்பதி இப்போது உங்களின் அதிர்ஷ்டத்தை மிகவும் பலப்படுத்த போகிறார். அதன் பிறகு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் கடகராசிக்கு போயிடுறாருங்க. கவனமாக புரிஞ்சுக்கோங்க. இப்போது லக்னத்தில் அமர்ந்திருக்கும் சுக்கிரன் உங்களின் தன ஸ்தானத்திற்கு செல்ல போகிறார். குரு பகவானும் 2ஆம் தேதியே உங்களின் தனஸ்தானமான கடகராசிக்கு வந்துட்டாருங்க. இதற்கு பின் பார்த்தீங்கன்னா கிரகங்களின் ராஜாவான சூரியன் மிதுன ராசிக்கு நுழைகிறாருங்க. அதே மாதிரி சூரியன் லக்னத்திலேயே அமர்வதை காண முடியும்.
ஜூன் 21ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையே தலைகீழாக மாறக்கூடிய மற்றொரு பெரிய கிரக மாற்றம் நடக்கும். அன்று செவ்வாய் பகவான் ரிஷப ராசிக்கு செல்வார். செவ்வாய் உங்கள் 12ஆம் வீணான விரயஸ்தானத்திற்கு வரப்போகிறார். அவர் செலவு வீட்டிற்கே செல்லும் போது என்ன பலன்கள் கிடைக்கும்? அத்துடன் புதனும் கடகராசிக்கு வரப்போகிறார். புதனும் இங்கிருந்து தன வீட்டிற்கு வந்து விடுவார். இப்படி மாதம் முழுவதும் கிரகங்களின் பெயர்ச்சிகள் அதிகமாக காணப்படுகின்றன. எந்த ஒரு கிரகம் செயல்பட்டாலும் அதற்கேற்ற விளைவுகளையும் அது காட்டும். எனவே நேர்மறை மற்றும் எதிர்மறை என இருவிதமான பலன்களும் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றன. நற்செய்திகளை கேட்கும் போது நீங்கள் மகிழ்ச்சியில் துள்ளி குதிப்பீர்கள். ஆனால் வீடியோவில் 3 எச்சரிக்கைகளும் கூறியிருக்கிறேன். அவற்றையும் நீங்கள் சரியாக பின்பற்ற வேண்டும். இல்லையெனில் கையில் அந்த லட்சுமியும் கோபித்து கொண்டு திரும்பி சென்று விடுவாள். இன்றைய வீடியோ உங்களுக்கு மிகவும் விசேஷமானது. இறுதி வரை இணைந்திருங்கள். சில சமயங்களில் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் நமக்கு துணையாக இல்லையோ என்று தோன்றும். கை வைக்கும் காரியங்கள் எல்லாம் கெட்டு போகிறது, நல்ல செய்ய போனால் கெட்டதாக முடிகிறது என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ளுங்கள். சூரியன் உதிப்பதற்கு முன்பு இருள் மிகவும் அடர்த்தியாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையிலும் இறைவன் நிச்சயம் நல்ல நேரத்தை கொண்டு வரப்போகிறார். அதனால்தான் இப்போது போராட்டங்கள் சற்று அதிகமாக இருக்கின்றன. இப்போது உங்களை அலட்சியப்படுத்தியவர்கள், உங்களை தாழ்த்தி மதிப்பிட்டவர்கள் நாளை உங்களின் உழைப்பிற்கும் வெற்றிக்கும் மற்றவரிடம் உதாரணம் காட்டுவார்கள். ஏனெனில் காலம் எப்பொழுதுமே ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. மாற்றம் என்பது இயற்கையின் நியதி. நாளை நல்ல நேரம் நிச்சயம் வரும். மனிதனின் உழைப்பு ஒருபோதும் வீணாவதில்லை. இந்த போராட்டங்களை நீங்கள் வென்றுவிட்டால், துன்பங்களை தாங்க பழகிவிட்டால் உங்களை வெற்றி கொள்வதை எந்த ஒரு சக்தியாலும் தடுக்க முடியாது. இனி வரக்கூடிய நாட்களில் மிதுன ராசினின் பொற்காலம் தொடங்கப் போகிறது. முதலாவது அற்புதமான நிகழ்வு உங்களின் 2வது வீடான தனஸ்தானத்தில் நடக்கிறது. அங்கே குரு, சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய 3 கிரகங்களும் ஒன்றாக அமரப் போகின்றன. நான் முன்பே கூறியது போல குருவும் அதே மாதிரி சுக்கிரனும் புதனும் எங்கே வரப்போகிறார்கள். தனஸ்தானத்தில் இந்த 3 பெரிய கிரகங்கள் இணைவது ஒரு அரிய மகாலட்சுமி யோகத்தை உருவாக்குகிறது. தன வீட்டில் இத்தகைய சுப கிரகங்கள் இருப்பதால் ஆரம்பம் முதல் இறுதி வரை பொருளாதார ரீதியாக நீங்கள் எந்த கவலையும் பட தேவையில்லை. முன்பெல்லாம் என்ன நடக்கும் என்றால், சம்பளம் வரும்போதோ அல்லது தொழிலில் லாபம் கிடைக்கும் போதோ வந்த வேகத்தில் செலவாகிவிடும். மாத இறுதியில் கடன்பட வேண்டிய சூழல் ஏற்படும். ஆசைகளை தியாகம் செய்ய வேண்டியிருக்கும். ஆனால் இந்த 3 கிரகங்களும் தன வீட்டில் அமர்ந்து உங்கள் பொருளாதாரத்தை மிகச் சிறப்பாக சமநிலைப்படுத்த போகின்றன. ஆரம்பம் முதல் இறுதி வரை பணப்புழக்கம் மிகவும் அற்புதமாக இருக்கும். பல வழிகளில் இருந்தும் பணம் வரும். பணம் வர வாய்ப்பே இல்லை என்று நீங்கள் நினைத்த இடங்களிலிருந்து கூட அதிர்ஷ்டத்தின் காரணமாக பணம் வருவதை காண்பீர்கள். பல ஆண்டுகளாக முடங்கி கிடந்த பணம் அல்லது நீங்கள் எவ்வளவோ முயற்சி செய்தும் வராமல் இருந்த கடன், ஏதேனும் ஒரு நிறுவனமோ அல்லது மனிதரோ உங்களுக்கு தராமல் இழுத்தெடுத்து கொண்டிருந்த தொகை என அனைத்து பாக்கிகளும் இனி வரக்கூடிய நாட்கள் தனஸ்தான கிரகங்களால் வசூலாகும். நீங்கள் குடும்பத்துடன் இணைந்து ஏதேனும் தொழில் செய்து கொண்டிருந்தால் குடும்ப வியாபாரத்தில் சுக்கிரன், புதன் மற்றும் குரு ஆகிய 3வரும் இணைந்து உங்களுக்கு பெரிய லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். ஏனெனில் தன வீட்டில் குரு, சுக்கிரன், புதன் இணைவது போன்ற அரிய மகாலட்சுமி யோகம் அடிக்கடி அமைவதில்லை. அதுவும் 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு இங்கே வந்திருப்பதால் இதன் தாக்கம் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் பிரதிபலிக்கும். ஆனால் நீங்கள் சில விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். இல்லையெனில் காரியங்கள் கெட்டுவிடும். வரும் லக்ஷ்மியும் தடைபட்டு விடுவாள். நீங்கள் செய்யக்கூடாத அந்த ஒரு தவறை பற்றி வீடியோவில் அடுத்து கூறுகிறேன். அது உங்களை அறியாமலேயே உங்களுக்கு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்திவிடக்கூடாது. அடுத்ததாக 2வது அற்புதமான நிகழ்வு. அது என்னவென்று பார்த்தால், கிரகங்களின் ராஜாவான சூரியன் மிதுன ராசியை அடைவார். அதாவது சூரியன் உங்கள் லக்னத்திலேயே அமரப்போகிறார். லக்னத்தில் கிரகங்களின் ராஜா சூரியன் அமர்வது உங்களுக்கு எவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்யும் என்று யோசித்து பாருங்கள். இனி வரக்கூடிய நாட்களில் சூரியன் உங்கள் முதல் வீட்டிற்குள் நுழையும் போது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மாற்றத்தை காண்பீங்க. சூரியன் உங்கள் ஆளுமையில் ஒரு பிரம்மாண்டமான ஈர்ப்பை கொண்டு வருவார். சில மனிதர்களை பார்த்தால் முகம் எவ்வளவு பிரகாசமாக இருக்கிறது, எவ்வளவு கம்பீரமாக இருக்கிறார்கள் என்று தோன்றும் அல்லவா? அந்த தேஜஸை சூரிய பகவான் உங்களுக்கு வழங்குவார். மற்றவர்கள் உங்களை நாடி வரவும் உங்களுடன் பேசவும் விரும்புவார்கள். அத்துடன் உங்களோட ஒரு தலைமை பண்பு பிறக்கும். ஏனெனில் முதல் வீடு என்பது நமது ஆளுமை, எண்ணங்கள் மற்றும் குணாதிசயங்களை குறிப்பதாகும். நீங்கள் ஒரு தலைவனை போல அனைவரையும் அரவணைத்து செல்வீர்கள். தொழிலில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அனைத்தும்
சாதகமாக இருக்கும். மிதுனராசி நேயர்களே, இதை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளலாம். லக்னத்தில் சூரியன் வருவது சாதாரண விஷயம் அல்ல. அதுவும் பலமான நிலையில் இருப்பதால் மிக சிறந்த யோகம் உண்டாகும். நீங்கள் அரசு வேலையில் இருந்தால் சூரியன் உங்களுக்கு பெரிய வாய்ப்புகளை வழங்குவார். தடைபட்ட அரசு காரியங்கள் ஏதேனும் இருந்தால் அவை இனி வரக்கூடிய நாட்களில் முழுமையாக நிறைவேற பலமான வாய்ப்புகள் உள்ளது. அன்று கிரகநிலைகளை ஏற்படும் அதிரடி மாற்றத்தை கேட்டால் உங்கள் மனமே வியப்பில் ஆளும். கவனமாக கேளுங்கள், ஏனெனில் மகிழ்ச்சி, பணம் மற்றும் வாய்ப்புகளின் திருவிழா உங்கள் வாசலில் காத்திருக்கிறது. இனி வரக்கூடிய நாட்களில் செவ்வாய் பகவான் ரிஷப ராசிக்கு செல்வார். அதுவும் இதுவரை லாபஸ்தானமான 11ஆம் வீட்டிலிருந்து செவ்வாய் உங்களுக்கு செலவு வீடான 12ஆம் வீட்டிற்கு செல்கிறார். செலவு வீட்டில் தளபதி செவ்வாய் வருவது சற்று கவலையாக தோன்றலாம். ஆனால் இங்கிருந்தும் உங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கப் போகிறது. அதை தெரிந்து கொள்வதற்கு முன்பே வீடியோவை லைக் செய்து விடுங்கள். ஏனெனில் இத்தகைய ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு பல மணி நேர உழைப்பு தேவைப்படுகிறது. உங்களின் ஒரு லைக் எங்களுக்கு பெரிய ஆதரவாக இருக்கும். கமெண்ட் பாக்ஸில் தூய்மையான மனதுடன் ஓம் நமச்சிவாய என்று எழுதுபவர்களுக்கு மகா பிரபஞ்சத்தின் அருள் நிச்சயமாக கிடைக்கும். மூன்றாவது மற்றும் மிகப்பெரிய நிகழ்வு என்னவென்றால், செவ்வாய் 12ஆம் வீட்டிற்கு வந்தவுடன் பன்னாட்டு நிறுவனங்களில் வேலை செய்பவர்களின் அதிர்ஷ்டம் பிரகாசிக்கும். பன்னாட்டு நிறுவனங்களில் வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கும் செவ்வாய் நிச்சயம் உதவுவார். அத்துடன் இறக்குமதி ஏற்றுமதி தொழில் செய்பவர்களுக்கும் இது நல்ல காலமாகும். வெளிநாட்டு வாடிக்கையாளர்கள் மூலம் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுடன் இணைவார்கள். ஆனால் செவ்வாய் செலவு வீட்டில் அமர்ந்திருப்பதால் சுப பலன்களோடு சில அசுப பலன்களும் உண்டாகும். எனவே நீங்கள் எந்த 3 தவறுகளிலிருந்து தப்பித்திருக்க வேண்டும், எந்த 3 எச்சரிக்கைகளை பின்பற்ற வேண்டும் என்பதை பார்ப்போம். அப்போதுதான் கஷ்டங்கள் வராமல் வீட்டில் பணம் தங்கும், லக்ஷ்மி தேவியும் நிலைத்திருப்பாள். இந்த 3 தவறுகளை கவனமாக கேளுங்கள். வீடியோவின் மிக முக்கியமான பகுதி இதுதான். முதலாவதாக பார்த்தீங்கன்னா, சூரியன் லக்னத்திற்கு வரும்போது அவர் உங்களை ஒரு ராஜாவை போல வழிநடத்துவார். ஆனால் சூரியன் ஒரு வெப்பமான கிரகம். அவரின் உக்கிரம் அதிகம். அவரின் கதிர்கள் உங்கள் ராசியில் படும்போது உங்களுக்குள் ஒருவித அகந்தை, அதிகப்படியான தன்னம்பிக்கை மற்றும் முரட்டுத்தனமான குணம் வரலாம். இதன் காரணமாக உங்கள் வாழ்க்கை துணையுடன் நீங்கள் வீண் விவாதங்களில் ஈடுபட நேரிடும். ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கை துணை உங்களுடன் என்றும் துணையாக இருப்பவர். உங்களின் வெற்றியிலும் சில தோல்வியிலும் சரி உங்களுடன் தோளோடு தோள் நின்று உங்களை காப்பவர். எனவே அவர்களுக்கு உரிய மரியாதையை கொடுங்கள். கிரகங்களின் மாற்றத்தால் சூரியன் கொடுக்கும் அகந்தை மற்றும் ஓவர் கான்ஃபிடன்ஸ் காரணமாக உங்கள் துணையுடன் ஆதிக்கம் செலுத்த நினைக்காதீர்கள். அவர்களை காயப்படுத்தும் வார்த்தைகளை பேசாதீர்கள். அவர்களின் குடும்பத்தாரை தவறாக பேசாதீர்கள். இல்லையெனில் குடும்பத்தில் விரிசல்கள் ஏற்பட்டு கவலைகள் அதிகரிக்கும். மனிதனால் பண கஷ்டத்தை தாங்க முடியும், ஆனால் குடும்பத்தில் நிம்மதி இல்லை என்றால் அவனால் நிம்மதியாக இருக்க முடியாது. தொழிலும் கவனம் செலுத்த முடியாது. மன அழுத்தத்திற்கு ஆளாக நேரிடும். எனவே உங்கள் குணத்தை நிதானமாக வைத்துக் கொள்ளுங்கள். அகந்தையை தவிர்த்து விடுங்கள். நான் தான் சரி என்ற பிடிவாதத்தை விட்டுவிடுங்கள். இரண்டாவதாக, செவ்வாய் செலவு வீடான 12ஆம் வீட்டிற்கு வருகிறார் என்று கூறினோம். 12ஆம் வீடு என்பது கண்களை குறிக்கும் என்பதால் உங்கள் கண்களில் எரிச்சல், தலைவலி அல்லது தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் வரலாம். எனவே மொபைல், கணினி போன்ற திரைகளை பார்க்கும் நேரத்தை சற்று குறைத்து கொள்ளுங்கள். அது உங்கள் ஆரோக்கியத்திற்கு நல்லது. மூன்றாவது எச்சரிக்கை என்னவென்றால், செவ்வாய் இங்கே அமர்ந்து உங்களுக்கு பல வீண் செலவுகளை ஏற்படுத்துவார். இனி வரக்கூடிய நாட்களில் செலவுகளின் மாதமாக மாறிவிடக்கூடாது என்றால் உங்கள் கைகளை சற்று கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள். மனிதனுக்கு சற்று பணம் வரும்போது பேராசை கண்களை மறைத்துவிடும். வீட்டில் சிறிய ஃப்ரிட்ஜ் இருந்தால் பெரிய ஃப்ரிட்ஜ் வாங்க வேண்டும் என்று, சிறிய டிவியாக இருந்தால் பெரிய LED டிவி வாங்க வேண்டும் என்று மனம் அலைப்பாயும். செவ்வாயின் நிலை உங்களுக்கு பன்னாட்டு நிறுவனங்களில் நல்ல வாய்ப்புகளையும் தொழில் முன்னேற்றத்தையும் கொடுத்தாலும் செலவுகளை கட்டுப்படுத்துவதில்லை என்றால் எதையும் சேமிக்க முடியாது. ஒரு கையில் வருவது மறு கையில் செலவாகிவிடும். எனவே செலவுகளில் கவனம் செலுத்துங்கள். அத்துடன் உங்களுடைய இருந்து கொண்டு உங்களுக்கு கெடுதல் நினைக்கும் மறைமுக எதிரிகள் அவங்களை நீங்கள் ஒழித்து கட்டுங்கள். ஏன்னா அவங்க பாம்புகளை போல சில மனிதர்கள் உங்களுடனே இருப்பார்கள். முகத்திற்கு நேராக இனிமையாக பேசிவிட்டு உங்களின் ரகசியங்களையும் குடும்ப விஷயங்களையும் தெரிந்து கொள்ள முயலும் இத்தகைய மனிதர்களிடமிருந்து முற்றிலும் விலகியிருங்கள். உங்கள் வாழ்க்கையை துரிதப்படுத்தவும் வெற்றிகளை குவிக்கவும் 2 எளிய பரிகாரங்களை கூறுகிறோம். முதலாவது பரிகாரம், சூரியன் உங்களுக்கு அகந்தையை கொடுக்காமல் இருக்க ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் வெல்லம் மற்றும் கோதுமையை தானமாக வழங்குங்கள். தினமும் சூரிய பகவானுக்கு நீங்கள் தண்ணீர் கொடுத்து அர்ப்பணம் செய்யுங்கள்.
செம்பு பாத்திரத்தில் சிறிதளவு குங்குமம், அட்சதை மற்றும் சிவப்பு நிற மலரை இட்டு சூரிய பகவானை நோக்கி தண்ணீர் அர்ப்பணித்து வழிபாடு செய்யுங்கள். இதன் மூலம் சூரியனுடைய பலம் பெற்று குடும்பத்தில் குழப்பங்களையோ ஈகோவையோ ஏற்படுத்த மாட்டார். அடுத்து செவ்வாய் செலவு வீட்டில் இருப்பதால் செவ்வாய்க்கான பரிகாரத்தை செய்ய வேண்டும். செவ்வாய்க்கிழமைகள் தோறும் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று வெள்ளம் அல்லது கடலையை பிரசாதமாக சமர்ப்பித்து வழிபாடு செய்யுங்கள். அத்துடன் 11 துளசி இலைகளை எடுத்து சுத்தமாக கழுவி அதில் சந்தனத்தால் ஸ்ரீராம் என்று எழுதி சிவப்பு நூலில் மாலையாக கோர்த்து அனுமனுக்கு சாற்றுங்கள். இதன் மூலம் செவ்வாய் கொடுக்கும் வீண் செலவுகள் கட்டுப்பட்டு பொருளாதாரத்தில் நல்ல நிம்மதி கிடைக்கும். மிதுனராசி நேயர்களே, இன்றைய வீடியோவில் நாம் கிரக நிலைகளை பற்றி பார்த்தோம். இதன் மூலம் பல விஷயங்களை தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். அதற்கான தீர்வை வழங்க முயல்வோம். இப்போதைக்கு அனைத்து நேயர்களுக்கும் நன்றி, வணக்கம்.